ஊறி போயிருக்கும். சரிங்களா? அதாவது நாங்க சொல்லுவோம் தானே, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் ஆழம். நீச்சல் ஆழம்னா என்னது? டீப், ஆழம். எத்தனை பேருக்கு தெரியும் டீப் ஃப்ரை? தெரியாதா? தெரியாம இருக்க மாட்டாங்க. டீப் ஃப்ரைன்னா என்னது? நாங்க ஃப்ரை பண்றத அந்த எண்ணெய் ஆயில மூழ்கும்படி ஃப்ரை பண்றதா டீப் ஃப்ரை. அப்ப டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க, டீப் ஃப்ரை என்ன செய்யாதீங்க. ஏன் சொல்றாங்க? என்ன நேரம் இருக்கும்? சரி, எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னா, அந்த ஆழத்துக்குள்ளே அந்த கோழி துண்டோ அல்லது மீன் துண்டோ நீங்கள் போடுகிற விஷயம் போனோன்னு அது அந்த எண்ணெயினுடைய சாரங்களை எல்லாம் அதுக்குள்ளே உறிஞ்சி எடுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அது உறிந்து அந்த கோழினுடைய முழு பாகமும் அந்த எண்ணெயாய் மாறுகிறது. புரியுதுங்களா? அப்ப மேல வச்சு எடுக்கிறதுனா அது மேல மட்டும்தான் அதனுடைய எண்ணெய் தன்மை உள்ள இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன செய்யும்? அந்த ஸ்டஃப் என்ன செய்யாது, இறங்காது. அப்ப ஆழத்துக்கு போனா மட்டும்தான் நாங்க தேவனுடைய கிருபையினால் நிறைந்தவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா! இப்ப சும்மா கடுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு நீந்தி மூலம்னா வாட் இஸ் தி மீனிங்? நீங்க ஆழத்துக்குள்ள போனா அந்த ஆவியானவருடைய அந்த ஆளுகையும் வேத வசனத்தினுடைய அந்த வல்லமையும் உங்களுடைய உடம்புக்குள்ளே, கண்களுக்குள்ளே, காதுகளுக்குள்ளே, அவயவங்களுக்குள்ளே, கால்களுக்குள்ளே, இருதயங்களுக்குள்ளே, சிந்தனைகளுக்குள்ளே அது உட்பிரவேசித்து என்ன காரியம் வருகிறதோ அதனுடைய சத்து, அதனுடைய ரகசியம், அதனுடைய மேன்மை எல்லாம் உறிஞ்சி எடுத்து உங்களை அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன ஆகும் போது கிறிஸ்துவை போல மாற்றுகிறது. ஹல்லேலூயா! ஆழத்துடைய blessings புரியுதாங்க? அதான் பாஸ்டர் அம்மா, பாஸ்டரியா, ஊழியக்காரங்களாம் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுது, ஆழம் நல்லா நிரம்பி வழியுங்க, நிரம்பி வழிகிற வாழ்க்கை வாழுங்க. இந்த அளவுக்கு பொறிஞ்சா போதுமா? இந்த அளவுக்கு போதுமா? அப்படின்னா என்ன நடக்கும்? மேலோட்டமான ஒரு என்ன செய்யுது? ஒரு வாழ்க்கை, மேலோட்டமான ஒரு ஜீவியம். மேல சும்மா உரிச்சிட்டா முழுக்க ஒண்ணுமே கிடையாது, எந்த சரக்கும் கிடையாது. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள டீப் ஃப்ரை ஆக போறீங்க? ஹல்லேலூயா! அப்ப எங்க கண்கள் என்ன செய்யும்? ஹல்லேலூயா! இயேசுவை போல பார்க்கும். ஹல்லேலூயா! எங்களுடைய நாவு என்ன செய்யும்? இயேசுவை போல பேசும். எங்களுடைய இருதயம், சிந்தை எல்லாம் இயேசுவை போல சிந்திக்குங்க. ஹல்லேலூயா! அப்ப பாவம் செய்ய முடியுமா? வித்து இருந்தால் பாவம் செய்ய முடியும். எங்களிடத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியில. நீங்க என்னத்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றதை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க என்னத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உங்க வாயில புறப்படுகிறது வெளியில தெரியும், சிந்திக்கிறது வெளியில தெரியாது. நாம் நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப கவனமாய் நம்மை பாதுகாக்க வேண்டிய இடம் சிந்தை. புரியுதா? ஆகவேதான் இந்த சிந்தையை குறித்து நான் பேசுறேன். இன்றைக்கு பிரசங்கம் முடிவுறதுக்குள்ள கர்த்தர் நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்வாராக. ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை எங்களை டீப் ஃப்ரை ஆக்க போகிறது. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய ஆவி எங்களை டீப்புக்குள்ள கொண்டு போக போகிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆவியில நிறையாம, வார்த்தையில நிறையாம இந்த கடைசி காலத்துல சாட்சியாவோ கிறிஸ்தவனாவோ ஆண்டவருக்கு ஊழியமோ செய்ய முடியாது. பொல்லாத காலம், கடைசி காலம், பலன் இல்லாமல் பலப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? ஏன் இப்படி சோர்ந்து போகிறோம்? நாங்கள் அந்த நிறைவுக்குள்ள என்ன செய்யறதில்ல, வருகிறதில்ல. எப்போ ஒரு ஆத்துமா, ஒரு தேவ மனிதன் ஆண்டவரே போதாது போதாது என்று சொல்லுகிறானோ அவன் வளர்ந்து பெறுகிறவனாய் மாறுவான். ஹல்லேலூயா! எப்பொழுது ஒரு நிறைவு வந்து நான் இப்போ ஓகே, நான் ஒரு ஃபுல்லா ஆயிட்டேன், எனக்கு போதும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதே என்னுடைய வளர்ச்சி அதோட நிற்கும். இன்னைக்கு ஜெபிச்சது போகும், நிறையவே ஜெபம் பண்ணிட்டோம். எத்தனை பேர் வாயில பேசிருக்கீங்க? இல்லைங்க, ஒரு தேவ மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், எனக்கு இன்னும் போதாத ஆண்டவரே, எனக்கு இன்னும் போதாத ஆண்டவரே,
போதாது, ஜெபம் போதாது, வசனம் இன்னும் வேணும். போதாத ஆண்டவரே போதாது சொல்லுங்க, போதாத ஆண்டவரே போதாது. நிரம்பி 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 மூழ்கணும்ப்பா. வார்த்தையில நிரம்பணும், ஆவியில நிரம்பணும், ஆவியில நிரம்பணும். ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற வாழ்க்கை, அதுதான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை. ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழிகிற வாழ்க்கை. உங்களுடைய படகு நிறைந்தால்தான் மீன்களை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். எங்க படகை ஓட்டையா இருந்தா என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. சோ ரொம்ப கவனமாய் நிரம்பி வழிகிற வாழ்க்கையை வாழும். ரைட். சிந்தைகளை நாங்க பார்க்கணும்னா, கெட்ட சிந்தை, கேடான சிந்தை, அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கரப்ட் மைண்ட். கெட்ட சிந்தை அல்லது கேடான சிந்தை. ரோமர் 1:28 வாசிக்கலாமா? கேடான சிந்தை, அவர்களுக்கு பிரியமே இல்லை கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு. இந்த கேடான சிந்தை உள்ளவர்களுக்கு கர்த்தரை பிரியப்படுத்துகிற சிந்தையே என்ன செய்யாது? வராது. நீங்க எவ்வளவுதான் என்ன காரியங்களை சொன்னாலும் அவருடைய சிந்தை கர்த்தரை பிரியப்படுத்த என்ன செய்யாது? யோசிக்கவே யோசிக்காது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். 1 தீமோத்தேயு 6:4-5. அவர் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் கட்டங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணத்திலும் கொள்ளாத சம்சயங்களும் கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாகிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டுவிடுகிறது. இந்த 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நல்லா நீங்க பார்த்தா, வீணான அல்லது கெட்ட சிந்தனைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறவர்கள் வெளியில உள்ளவர்களா இதை குறித்து இது சொல்லுதா, அல்லது ஆண்டுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுதா? ஆண்டுடைய பிள்ளைகளை குறித்து தான் சொல்லுது. இந்த கெட்ட சிந்தனை இங்க திருச்சபைகளுக்குள்ள இருக்கிறதுனாலதான் பவுல் எழுதுறாரு. புரியுதுங்களா? அப்ப அந்த கெட்ட சிந்தனை அந்த 4வது வசனத்துல வந்து வாசிங்க. இருமாப்பு கெட்ட சிந்தனை, வாக்குவாதத்தை குறிச்சு நோய். சில பேருக்கு அந்த நோய் இருக்கு. ஏதாவது பேசி பாருங்க, அவங்க அதுக்கு எதிர்கருத்து சொல்லாம என்ன செய்ய மாட்டாங்க. இங்க இல்ல அப்படி. உண்மை. எங்களை நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏதாவது ஒரு கருத்து வந்தா இதுக்கு ஏதாவது சொல்லாம நம்ம போவோமா? சொல்லிட்டு தானே போவோம். இது என்னது? நோய், டிசீஸ். வேற சொல்றது என்னது? அடுத்தது சரி, அதுக்கு பிறகு அது எப்படி டெவலப் ஆகுது? பொறாமையா, சண்டையா? அது பொறாமை சண்டைக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? தூஷணம், சம்சயங்கள், பொல்லாத அந்த சூழ்நிலைகள். சம்சயம்னா சூழ்நிலைகள். கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழில். ஆங்கிலத்தில் சொல்றது, தேவனை தேவனா அவனுக்கு காசு வரும்னு சொல்றவங்க எல்லாம் தேவ பக்தி ஆதாய தொழிலா வச்சிருக்காரு. ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டான்னு நான் சொல்லல. வேதம் சொன்னது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை வராது. அப்ப ஐஸ்வர்யத்தை நான் எதிர்க்கிற ஒரு நபர் கிடையாது. ஆனா அந்த ஐஸ்வர்யத்துக்காக தேவ
பக்தியை ஆதாயம் என்ன செய்யக்கூடாது. ஐஸ்வர்யம் ஒரு பிளஸிங்ஸ் தான், மகிமை இன்னொரு பிளஸிங்ஸ், எல்லாத்தையும் காட்டிலும் ஜீவன் மேலான பிளஸிங்ஸ். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சோ யாராவது ஒருவர் உங்களை ஐஸ்வர்யத்தை காட்டி அவர்கள் உங்களை தேவ பக்தி இதுதான் சொல்லுவாங்களா இருந்தா அவர்கள் கெட்ட சிந்தனையில. புரியுதுங்களா? நீங்க அதை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். வேத வசனத்தை வச்சுதான் நீங்க அளவுகோல் இருக்கு. நீங்க எதுவுமே அளவுகோல் கிடையாது. எங்களுடைய அனுபவம் அளவுகோல் கிடையாது. புரியுதா? யாராவது பேசுகிற வார்த்தை அளவுகோல் கிடையாது. உங்களுடைய அளவுகோல் எது? வேத வசனம். சரி, அடுத்தது பிறக்கும் அவர்களை விட்டு உடனே விலகிறோம். நாம தெரிஞ்சுதான் எங்களுடைய சிந்தனைகளை கரைப்படுத்தி கொண்டிருக்கோம். நாங்க ஒன்றும் தெரியாமலாம் கரைப்படுத்தல. சத்திய வசனம் தெரியாதா? துன்மார்க்கரை விட்டு விலகு தெரியாதா? துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளும் வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் தெரியாதா? தெரியும். தெரிந்தேதான் இப்படி சிந்தனைகளை நாங்கள் என்ன செய்யறோம்? எங்களோட போனை திறக்கிறோம். போனை திறந்தா முன்னாடினா நம்ம தேடுனாதான் வரும், இப்ப தேடாமலே வரும். அப்படித்தானே? நீங்க ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எதையும் திறந்தா ஸ்விப் பண்ண உங்க மைண்டுக்கு என்ன தேவையோ அதை சத்துரு டிசைன் பண்ணி வச்சுக்கணும் கரைப்படுத்துறதுக்கு. நான் சொல்றது சரிங்களா? ஸ்விப் பண்ண என்ன நடக்கும்? என்ன தேவையோ அது நமக்கு வரும். ஏன்னா நம்ம என்ன பேசுறோன்றது கூட ஒட்டு கேட்கிறாங்க. சொல்றது புரியுதா? நீங்க ஒரு காரியத்துக்கு உங்க சகோதரன் கேட்டிருப்பீங்க, என்னது? ஒரு போன் வாங்கணும்னு கேட்கிறீங்க. யாருக்கு? உங்க சகோதரனுக்கு. நீங்க அவரோட போன் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் அல்லது அடுத்த ஒரு கொஞ்சம் மணி நேரத்துல நீங்க உங்களோட போன்ல இருந்து ஏதாவது ஆப்பை தருங்க, உங்களுக்கு போனை குறித்த அட்வர்டைஸ்மெண்ட் அங்க வரும். வருதா? அப்படின்னா என்ன செய்யறாங்க? ஒட்டு கேட்கிறாங்க, கவனிக்கிறாங்க. அப்ப நீங்க யாரு என்கிறதை சத்துரு நல்லா தெரியும். சத்துருடைய ஏஜென்ட்டுக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தல. சத்துரு எங்களை விட பலசாலி கிடையாது, ஆனா சத்துரு எங்களை விட தந்திரசாலி. நம்ம மாறி நினைச்சிட்டு இருக்கோம், சத்துரு எங்களை விட பலசாலி, நாங்க தான் தந்திரசாலி. அவன் தந்திரமா இருக்கிறதுனால தான் நாங்க இப்படி இருக்கிறோம். எங்களுடைய பலன்களுக்கு தெரியாது. நீங்க ஆவியிலையும் வார்த்தையில நிறைத்திருந்த சத்துருவை நெருங்க கூட முடியாது. உங்க தெருவுக்கே வரமாட்டான். எப்படி உங்க குடும்பத்துக்கு வருவான்? புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தந்திரமாய் நம்முடைய சிந்தையில செயல்பட்டு தந்திரமாய் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து தந்திரமாய் செய்யும்படிக்கு பல தந்திர வாயங்களை செய்து கொண்டிருக்கிறான். பிரியமான தேவ ஜனமே, அந்த கெட்ட சிந்தனை, கேடான சிந்தனை உள்ள இடத்துக்கு போகாத. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா அப்படியே நடுங்கிக்கிட்டு சொல்றா. நிறைய பேர் அப்படிதான், ஐயா சோத்திரம் ஐயா ஐயா அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த ஐயா. அதுக்கு பிறகு அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னது? அவளை விட்டு விலகு அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடணும்? நீங்க மனுஷங்களை திருப்திப்படுத்தினா தேவனை என்ன செய்ய முடியாது? திருப்திப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு யாருக்கும் ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்க. மனுஷங்களை திருப்திப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் என் தேவனை நீங்க வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். என் தேவன் உங்களை குறித்து வேதனையா இருக்கிறார். உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் அங்கு தடுக்கப்படுகிறது. உங்களை குறித்த தேவனுடைய அந்த காரியம் அங்கு முடக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் வெளிப்படும்படியா கர்த்தர் ஆவலாய் இருக்கிறார், ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய வல்லமைகளின் வரங்களையும் கொடுப்பதற்கு பயன்படுத்துவதற்கு அவர் எப்பவோ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் நீ மனிதர்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய திட்டம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. பிரியமான ஜனமே, விட்டு விலகு, தீமை விட்டு விலகு. மனுஷனை பிரியப்படுத்தாத, உன்னை பிரியப்படுத்தாத, தேவனை பிரியப்படுத்து. நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
இருக்கு